61வது அதிகாரத்துல 6வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென். நீர் என்னுடைய சுதந்திரம். ஆமென். தேவனுடைய நாமத்தை பயப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய சுதந்திரம் யார்? ஆமென். நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ், நமக்குரியதுன்னு சொல்லுகிற விஷயம் என்னது? சொல்லுங்க, ஏசப்பா எனக்குரியவர். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுறவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ நாமத்துக்கு பயப்படுறவங்க? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். என்ன சுதந்திரம் தெரியுமா? தேவன் தான் நம்முடைய சுதந்திரம். தாவீது சொல்றாரு 119வது சங்கீதத்துல, தேவனே நீரே என் பங்கு. என்ன சொல்றாரு? நீங்க தான் எங்களுடைய பங்கு. சுதந்திரம் என்ற ஒன்ன உடனே எனக்கு அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நம்ம சொல்ற உண்மைதானா? கிறிஸ்துவுக்குள்ளன்னு வரும் பொழுது தேவன் தான் நமக்கு சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அப்பாவை நேசிக்கிற பிள்ளை அப்பாவே தான் சுதந்திரம்னு சொல்லும். ஆமென், அதுதான் உண்மை. அப்பாவை நேசிக்கிற பிள்ளையுடைய அடையாளம். தேவன் தேவ ஜனங்களை என்னுடைய சுதந்திரம்னு சொல்றாரு. ஆமென். பூமியில எத்தனை கோடிக்கணக்கான பேர்கள் இருந்தாலும் கூட, ஆமென், கொஞ்சம் ஜனமா இருந்தா எங்களை சொல்லுங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் சொற்ப ஜனங்களா இருக்கும் இல்லையா? ஆமென். இந்த இந்தியா நாட்டுல சொற்ப பர்சன்ட் தான், ஒரு கொஞ்சம் பர்சன்ட் தான் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஆமென், அல்லேலூயா. சொற்ப ஜனமா இருக்கிற எங்களை, பலவீனப்பட்டிருக்கிற எங்களை, ஆமென், தள்ளப்பட்ட எங்களை, ஒதுக்கப்பட்டிருக்கிற எங்களை, ஆமென், அல்லேலூயா, ஞானத்துல குறைவா இருக்கிற எங்களை தான் அவர் என்று சொல்றார். தேவன் எங்களுடைய சுதந்திரம்னு சொல்றாரு. ஆமென். தேவன் நம்மளை பார்த்து நீங்க தான் என் சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா நம்மளோ ஏதோ எங்களுடைய சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளதாங்க இருக்குது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஆசீர்வாதம் சொல்லி ஒரு காரியம் நமக்கு தெரிய வந்ததே இயேசுவின் மூலமா தான். இந்த உலகத்துல ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு ஆசீர்வாதித்தது யாரு? ஓ, பிளஸ்ட். தேவன் தானே பிளஸ் பண்ணாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நாங்கள் விரும்புற நாங்க விரும்புற, நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. என்னுடைய வேலை எல்லாம் அப்பாவை நேசிக்கிறது மட்டும்தான். நான் அப்பாவை மட்டும் நேசிச்சேன்னா அப்பாக்குரியதெல்லாம் எனக்கு தான். ஆமென், அல்லேலூயா. அழகா இந்த வர்ஷிப்ல பாடணும் தெரியுமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், கண்மணி போல் காத்திட்டீர். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே அப்பா, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மட்டும் உங்களை சந்திக்காம இருந்தார்னா, ஆமென், இந்த மேன்மை கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறதுக்கு சுதந்திரம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பல நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக நன்றி.
அதே பாடல் தான். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு என் பாக்கியமே. பலவீனத்தின் நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும், பிரச்சனையின் நடுவிலும் அவருடைய அன்பின் ஆழத்தை புரியும் போது சொல்லுவோம், ஐ லவ் யூ டேடி. ஆமென். வறுமையில சொல்லுவோம், நான் ரொம்ப பாக்கியவதிப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பிகாஸ் யூ லவ்ஸ் மீ. ஆமென். நீர் எந்த சூழ்நிலையிலும் என்னை நேசிக்கிறவர். ஆமென். இந்த உலகத்தில் பாக்கியம்னு ஒன்று சொன்னா அது இயேசு மட்டும்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அதான் அவர் எப்பவுமே சொல்லுவார், நீர் தான் என் பங்கு ஆண்டவரே. தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் கூட எதுக்கு மேலே அவருடைய ஆசை கிடையாது. அவர் சொல்றாரு, நான் என்னத்தப்பா உங்களுக்கு கொடுப்பேன், உங்ககிட்ட இந்த வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். எப்படி, ஹவு கேன் ஐ எக்ஸ்பிரஸ் மை லவ். ஆமென். கொடுப்பது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆமென். அல்லேலூயா. கோடி கொடுத்தாலும் ஆமென் அவருடைய அன்புக்கு நிகரே கிடையாதுங்க. ஆமென். அவர் எப்படி அவருடைய அன்பை நமக்கு ஸ்தாபிச்சு காட்டிருக்காருன்னா அவருடைய உயிரை தந்ததுனால. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற சுதந்திரம் அவர் எப்படி தெரியுமா நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். தன் சொந்த உயிரை கொடுத்து, தன் சொந்த குமாரனை கொடுத்து, தன் சொந்த உயிரை கொடுத்து தான் நமக்கு ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரம் ரட்சிப்பு. சொல்லுங்க, ரட்சிப்பு. ஆமென். இன்னைக்கு ரட்சித்தை ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இதுதான் பெரிய பாக்கியம். இதுதான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். ஆமென். அல்லேலூயா. அப்பாக்குரியதெல்லாம் எனக்குரியது. அப்பா எனக்கு தந்திருக்கிறது ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. அதுக்குரிய வசனங்களே எழுதி வச்சிருக்கிறேன், நான் சொல்ல டைம் இல்லை. ஆமென். அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியம் தேவ பிள்ளைகளாகும்படிக்கு எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் உங்களுடைய பிள்ளைப்பா. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவது உண்டு. எத்தனை ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை, நான் எத்தனையோ டஃப்பான விஷயங்கள் நான் சில நேரத்தில் we have to go through. நிறைய பேர் சொல்றீங்க, நிறைய காரியங்கள் இருக்குது, கடந்து வந்த காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப மன நொந்து போகும்போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்க பொண்ணு. அது என்னை ரொம்ப ஆறுதல் படுத்த சொல்றீங்க. எத்தனை பேர் நான் பொண்ணா இருக்கிறதுனால பொண்ணுன்னு சொல்றேன்? சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்க பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. இதை விட ஒரு சுதந்திரம் நமக்கு வேணுமாங்க? ஆமென். தேவன் மனிதன் பாவத்தை செய்து தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை இழந்த பொழுது, ஆமென், கீழ்ப்படியாமனால தேவனண்டை நெருங்க முடியாம மனுக்குள்ள இருந்த போது, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஆமென். அந்த குமாரனுடைய ரத்தம்தான் நமக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா நமக்கு அந்த உரிமை கொடுத்தது அவருடைய ரத்தம். அதுதான் தேவ பிள்ளையுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. 1 ஜான் 2:25 இருக்க நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறதா? என்னது? மேலானது, மேலான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, நித்திய ஜீவன் எனக்கு வாக்குத்தத்தம். ஆமென். என்னுடைய சுதந்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? பரலோகம் என்னுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? பரலோகத்தை தேவன் சொல்லிருக்க, நான் போறேன் உங்களுக்கு என்ற ஒரு வீட்டை, ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிட்ட பின்பு, ஆமென், அல்லேலூயா, எங்களுக்காக ஆண்டவர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் அங்க இருக்குது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 70-80 வருஷத்துல முடிஞ்சு போயிருது. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், இப்பதான் வாழ்க்கையை தொடங்கி 35 வயசானாலும் சொல்லுவோம், இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்குது பலவீனமா. 45 ஆனாலும் அதான் சொல்லுவோம். எப்பவுமே நம்ம முன்னால அநேக விஷயங்கள் இருக்குது. ஆனா வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நாள் நம்ம இருந்தாலும் கூட நம்ம எதிர்பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழ்க்கையில கிடையாது. ஆமென். எத்தனை வயசானாலும் யாருக்கும் என்ன இல்லை, லைஃப் மேல ஆசை இல்லாம போவாது. ஆனால் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை சஞ்சலமும்
ஆமென். தவிப்பு தான். ஆனா எங்களுக்கு என்று வீட்டை ஆயத்த பண்ணுங்க, அதுதான் எங்களுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த கிறிஸ்டியானிட்டி நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒரு 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 நம்பிக்கை, ஒரு திட்டமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எப்பவுமே சொல்லுவோம், நான் ஏசப்பா வரும்போது பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அது தாவீது ஒரு வசனத்தை சொல்லுவார் தெரியுமா? நான் கண் விழிக்கும் போது உங்களுடைய சாயலால். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலோட நம்ம வாழ்க்கை எண்டாக போறது இல்ல. நம்ம எப்போ இந்த உலகத்துல கண்ணை மூடுறோமோ நம்முடைய கண்கள் ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்பிக்கை வீணா போறதில்லை. ஆமென். தேவன் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நித்தியத்தை எனக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த உலகத்திலே மேன்மை என்ன வைப்பார், வரும்போது அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். நித்திய நித்தியமா நான் அவருடைய வீட்டில் தங்கி இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை உங்களை வைக்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பரலோகம் என்னுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. 119:11 இருக்குது, அவருடைய சாட்சிகள் என்னுடைய சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 33:4 இருக்குது, அவருடைய நியாய பிரமாணம் யாக்கோபின் சபைக்கு கொடுத்த சுதந்திரம். ஆமென். சொல்லுங்க, வசனம். எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, எல்லாம் பைபிள் கையில் எடுங்க பாப்போம். எல்லா பைபிள் எடுங்க பாப்போம். பைபிள் எல்லாம் கையில் எடுக்கணும் ப்ளீஸ். இதுதான் என் சொத்து. ஆமென். அல்லேலூயா. இதுதான் என் சுதந்திரம். யாக்கோபின் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம் அவருடைய வார்த்தை. ஆமென். அவருடைய சாட்சிகள், அவருடைய நியாய பிரமாணம். சில நேரத்தில் நீங்க தனியா இருக்கும்போது, எத்தனை பேர் இது பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லணும், சரியா? உங்க ஸ்பிரிட்ல தெரியும். தனியா இருக்கும்போது ஒரு நேரம் தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு அன்பில், ஒரு இன்டிமிஸில் நம்ம இருக்கும்போது இந்த பைபிள் எடுத்து இந்த நெஞ்சுக்குள்ள அணைக்கும் போது ஒரு சுகம் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க? ஆமென். அதே மாதிரி ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது, யாருக்கும் நம்முடைய துக்கங்கள் சொல்ல முடியாம இருக்கும் பொழுது இந்த வேதத்தை எடுத்து நெஞ்சில கட்டி பிடிச்சி அழுறதுல ஒரு ஆறுதல் இருக்குது, எங்கேயும் வராதுங்க. ஆமென். சொல்லுங்க, இந்த வேதம். ஆமென். அல்லேலூயா. என் அப்பா கொடுத்தது. ஆமென். ஏசப்பா நமக்கு பார்த்துருக்கோமா? இல்லை. ஆமென். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடைசியா, நான் சொல்றது எந்த அளவு உங்களுக்கு புரியல, கடைசி மொமெண்ட்ல என்னென்ன எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா டைரியிலலாம்? அவங்க போயிட்ட பின்பு கூட அந்த டைரியின் மூலியமா, அந்த எழுத்து மூலியமா அது நம்மகிட்ட பேசும். ஆமென். இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். சொல்லுங்க, இது என் அப்பா சொல்லியிருக்கிறது. ஆமென். உங்க அப்பா பேசின வார்த்தைகள் இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. இதுல உயிர் இருக்குது. ஆமென். சொல்லுங்க, என் அப்பாவின் வார்த்தைகள் என்னுடைய சுதந்திரம். அப்பாவை நேசிக்கிற பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? அப்பா சொல்ல மீறாதுங்க, என்ன வந்தாலும் மீறாதுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்ல, நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், அவங்க சொல்ல நான் மீறவே மாட்டேன், அவருடைய வார்த்தை எனக்கு சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 47:4 வசனம் சட்டுன்னு வாசிச்சிருங்க. அதுக்கு முந்தைய 105:11 105:11 கானான் தேசம் நம்முடைய சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த சுதந்திரம் எனக்குரியது. ஆமென். தேவ ஜனங்களுக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த சுதந்திரம் தேவ ஜனங்களுக்குரியது. அப்போ கானான் என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க, நல் வாழ்க்கை என்னுடைய சுதந்திரம், அடிமைத்தனம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எகிப்து அடிமைப்படுத்தும் அடிமைத்தனம் என்னுடைய சுதந்திரம் அல்ல, கானான் சுதந்திரம். கானான் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? பாலும் தேடு ஓடுகிற தேசம், மலைகளும் பள்ளத்தாக்கும் உடைய தேசம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கனிகளும் இருக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதம் உள்ள தேசம். சொல்லுங்க, வெறும் கிறிஸ்துவுக்குள்ள வெறும் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமில்ல என்னுடைய சுதந்திரம். இந்த உலகத்தில் எனக்கு கானான் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், அத்தனை ஆசீர்வாதங்கள் என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க.
இந்த உலகத்தில் நான் நல்லா மேன்மையாக இருப்பேன். ஆமென். ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வந்த உடனே வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்லைங்க. ஆமென். இந்த உலகத்தில் துன்பத்தோடு கூடிய நூறத்தனையான பலன் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நிறைவா ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்க. சொல்லுங்க, கானான் என்னுடைய சுதந்திரம், என் நல் வாழ்க்கை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். சில சொல்வீங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி அல்ல, தேவனுடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை. ஆமென். உங்களுடைய சுதந்திரம். சங்கீதம் 47:4 இருக்குது. சட்டன் வாசனம். அப்போ யாக்கோபின் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக பங்களிக்கிறவர். ஆமென். யாக்கோபின் ஆசீர்வாதம் என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் ஆசீர்வாதம் என்னுடைய சுதந்திரம். யாக்கோபின் ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, ஆமென். அல்லேலூயா. நான் நிச்சயமா அவனை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உங்களுடைய சந்ததி உலகத்தில் எப்படி இருக்கும்? மிக திரளா இருக்கும். ஒருவனும் அதை எண்ண முடியாது. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்களை ஒருவனும் எண்ண முடியாது. ஆமென். ஒருவனுடைய அசம்ஷன்ல கூட வைக்க முடியாது. தேவன் திட்டத்தில் அந்த அளவா என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். நான் மட்டுமல்ல, என் சந்ததி கூட ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சொல்லுங்க, உங்க சந்ததிகளை பார்த்து சொல்லுங்க. ஆமென். என் மூலியமா, என் சந்ததி மூலியமா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். சொல்லுங்க, என் சந்ததி தேவனுடைய வருகை மட்டும் நாங்க ஆசீர்வாதமாக தான் இருக்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபின் சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்க போதுமானவர். ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு, யாக்கோபு ஆதியாகமம் 49 எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை என்ன பண்றார்? கூறுகிறார். அந்த இடத்தில் ஆமென், சிலரை மட்டும் அவரால் ஆசீர்வதிக்கல. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம், யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. ஆமென். யாக்கோபின் சுதந்திரங்களை நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறவர். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு சில காரியங்கள் நம்ம இடத்தில் காணப்பட்டானா தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. அது நமக்கு தடையா இருக்குது. ஆமென். சொல்லுங்க, எங்களுடைய பாவங்களே தேவன் என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடையா வச்சிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் தான் எனக்கு இன்னைக்கு தடையை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். என் தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க 49:3-4 வாசிங்க. நீ போதும். அதே மாதிரி 1 குரோனோனிக்கல்ஸ்ல நாளாகமத்தில் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. சட்டுன்னு முடிச்சிடலாம். 5வது அதிகாரம் 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 1-2 வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சிரேஷ்ட குமாரன். ஆமென். யாக்கோபினுடைய சுதந்திரத்தில் மொத பங்கு யாருக்கு வரணும்? 2 பங்கு அவனுக்கு வரணும். நீங்க வாசிங்க. ஆனாலும் 2 பங்கு அவனுக்கு வரணும். ஆனாலும் தன் இஷ்டத்தின்படியான வாழ்க்கை அவன் வாழ்ந்ததுனால, பாத்தீங்களா எவ்வளவு மனே கஷ்டம். அட்டவணை இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பார் ஆசீர்வதிக்கிறதுக்காக. ஆமென். அப்பா புரியுதா? நம்ம அப்பா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். ஆனா அந்த லிஸ்டுக்குள்ளேயே சிரேஷ்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் 2 மடங்கான ஆசீர்வாதம் அவனுக்கு வரல. அவரு அட்டவணையில் உன்னுடைய பேர் அந்த சிரேஷ்ட பாக்க அவனுக்கு கிடையாது. யாருக்கு போயிடுச்சு? யோசேப்புக்கு போயிடுச்சு. காரணம் என்ன? இஷ்டத்தின்படியான ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. வாலிப நாட்கள்லயே கூட இஷ்டத்தின்படியான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆமென். எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. திருமணம் ஆயிடுச்சா? ஆமென். எவ்விதத்திலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அசூசிப்படாதபடிக்கு ஜாகிரதையாயிருங்க. அப்படிப்பட்டவங்க சொந்த மனைவியை ஏமாத்துறவங்க, சொந்த கணவரே ஏமாத்திட்டு வேற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நடிக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அது மூலியமா உங்க சந்ததியே அந்த அட்டவணையில இல்லைங்க.
எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா? தகப்பன்மார் செய்யற காரியங்களை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு வரைக்கும் விசாரிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன் தான். ஆமென். பிகாஸ் ரூபன் இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் ஃபார் ஹிஸ் ஃபாதர். அப்பாவுக்கு அவன் எப்படி இல்ல? உண்மை உள்ளவனா இல்ல. சொல்லுங்க, நான் தேவனுக்கு உண்மை உள்ளவளா இல்லாட்டா தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. சுதந்திர பாகத்துல லிஸ்ட்ல என் பேரை எதிர்பார்க்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உண்மையா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய ஹார்ட்டுக்கு தெரியும். நான் எப்போவுமே என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், விஷயம் சொல்லுவேன். எப்போவுமே பேரண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஆனால் தேவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதை தாண்டி உன் மனசாட்சி பரிசுத்தாவினர், உன்னை மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாத அளவு வாழ்ந்து விடு. மனசாட்சியை கொன்றுல குற்றப்படுத்தாத அளவு வாழ்ந்து விடு. நான் உன்னை நம்புகிறேன். நான் எப்பொழுதும் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம். ஆமென். அதனால ரூபனுக்கு அந்த சிரேஷ்ட ஃபர்ஸ்ட் பங்கே கிடையாது. இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ, ஆமென், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் யாக்கோபின் சுதந்திரத்தின் பங்கு எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன? இந்த காரணங்கள் இருந்தால் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஆமென், என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென். ஏன் தெரியுமா? யாக்கோபு ஏன் ஆசீர்வதிக்கலன்னு நான் நினைக்கும் போது மனசுல ஒரு ஸ்பிரிட்ல ஆண்டவர் சொன்ன, யாக்கோபு கூடரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அப்பா அம்மாக்கு பிரியமா இருப்பான், பிரியமா இருந்தான். அதனாலதான் தேவன் ஏசாவை வெறுத்தார். சிரேஷ்ட புத்திரமாக ஏசாவுக்கு தான், ஆனா அவனுக்கு போல யாக்கோபை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால யாக்கோபனால ஆசீர்வதிக்க முடியல. ஆமென். இன்னொரு காரியம் சொல்லட்டா, நம்முடைய பேரண்ட்ஸை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. ஆமென். கோபப்படுத்தினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. 2வது, லேவிக்கும் சிமியோனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. எதுக்கு ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அப்பாவுக்கு கூட தெரியாம போயிட்டு அந்த சீகேம் நாட்டில் வந்து அவங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நேற்று தான் பைபிள் ரீட் பண்ணும்போது ஒரு வெளிச்சம். நான் நினைச்சிருந்தேன் தீனாலை தீட்டுப்படுத்திட்டாங்க. அதனால அந்த தீனால் எங்க இருக்கிற யாக்கோபு வீட்டில் தான் இருக்கிறான். ஆனா யாக்கோபின் புத்திரர்கள் தீனாவுக்கு அண்ணமரா இருக்கிறவங்க ஏன் தெரியுமா? லேயாளுக்கு பிறந்தவங்க இவங்க. அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அன்பு. அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க, சீகேம் நாட்டில் இருந்தவங்கள கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க யாக்கோபு தீனாலை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பண்ணதுதாங்க மகா பெரிய தப்பு. ஆமென், ஹல்லேலூயா. சில திருமணங்கள் வாழ்க்கையில நடக்குது, அதுல பல குளறுபடிகள் ஏற்படுது. அங்க ஒரு கொலைகள், எத்தனை கொலைகள் விழுது தெரியுமா? பிரியமில்லாம. ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமில்லாம கட்டிக்கிட்டா, ஏன் பிரியமில்லாம கட்டி ஒண்ணு வெறுப்பாங்க, இல்லைன்னா கொல்ற அளவு துணிஞ்சிருவாங்க. ஆமென். அப்படி வயலன்ஸை விரும்புறவங்க, கோவப்படுறவங்க, ஆமென், அல்ல கையில ரத்த கரையை வச்சிருக்கிறவங்கள தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை நமக்கு பிடிக்கலையா, ஒதுங்கி இருந்துருங்க. ஆசீர்வதிக்க முடியல, விட்டுருங்க. ஆனா அவங்க மேல தேவையில்லாத பழிகளை சொல்றதோ, யாக்கோபு அழகா ஒரு காரியத்தை சொல்றான்னு தெரியுமா? என் வாசனை கெடுக்கும்படியாய் செஞ்சுட்டாங்க என் பசங்க. ஆமென். சொல்லுங்க, யாருடைய வாசனை கெடுக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வாசனையை கெடுக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை உண்டு. ஆமென். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை செலுத்தணும். ஆமென். தேவனுடைய வாசனை கெடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். ஆனா லேவிக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. நீங்க நினைப்பீங்க, நான் நினைப்பேன், ஆண்டவரே லேவி எப்படி நீங்க ஆசீர்வதிச்சீங்க? லேவி வம்சத்தார் ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானதுங்க. ஒரு வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனாலனா, மோசையை ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்ன கொடுக்கறதுக்கு? கட்டளைகளை கொடுக்கறதுக்கு. கட்டளை கொடுத்து வெளியே வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஜனங்கள்லாம்? மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியலன்ட்டு ஒரு கன்று குட்டியை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மோசைக்கு கோவம் வந்துட்டு, கையில் இந்த கட்டளையெல்லாம் தேவன் எழுதி கொடுத்தாருன்னு கூட அவனால் யோசிக்க முடியலை. 40 நாள்
உபவாசம் கடந்து வாங்கியிருக்கேன்னு கூட யோசிக்க முடியல, கீழே போட்டு உடைச்சாச்சு. உடைச்சி போட்டு நீங்கள் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிங்கன்னு உங்களுக்கு நல்லா இருக்கும். யாத்ராகமம் 32, யாத்ராகமம் 32. எடுத்துட்டிங்களா எல்லாரும்? 32ல் 25வது வசனத்திலேருந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? எல்லாம் பாதி வாசிக்கணும். ஆ ம் 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 அப்போ அவங்க பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. மோசைக்கு பெரிய மன கஷ்டம். அப்போ அவன் சொல்றா, கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கிறவங்க யாருன்னு கூப்பிட்ட உடனே லேவியின் வம்சம் அத்தனை பேர் வந்துட்டான். ஆமென். தேவனுக்காக பக்தி வைராக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. வந்த உடனே அவன் அவர்களை நோக்கி, உங்களில் படிங்க, எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு அறையில கட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசல் வாசலாய் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரன், ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதியனும் அவங்களுக்கு ஒரு கட்டளையிட்டான், போங்க எல்லாரும் வாசல் வாசலா நின்று எல்லாரையும் என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்கன்னு சொல்லிட்டா. லேவியர் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். ஆமென். அதனாலதான் லேவிக்கு இறக்கும். ஆமென். தேவன் சொன்னபடியே செய்ததுனால அவர்களில் ஜனங்களில் ஏறக்குறைய 30,000 பேர் விழுதார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அப்போதான் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. லேவின் மேல இருந்த தேவனுக்கு இருந்த மனக்கசப்பெல்லாம் மாறி ஆசீர்வாதம். ஆமென். உங்க மேல தேவனுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா? யோசிங்க. தேவன் சொன்னபடி செய்யுங்க. அவர் பேச்சியை மட்டும் கேளுங்க. தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவன் தன் தன் மகனையும் பாருங்களேன், அந்நிய நாள் இந்த கர்த்தருக்கென்று லேவி பிரதிஷ்டை பண்ணப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கனமான ஊழியத்தில் ஆமென். யாக்கோபின் அட்டவணையில் இவங்களுக்கு தனி சுதந்திரம் கிடையாது. பைபிள் சொல்லுறது அவருடைய கர்த்தரே லேவியின் சுதந்திரம். ஆமென். லேவியின் சுதந்திரம் யார் தெரியுமா? கர்த்தர். ஆமென். பெரிய மகிமையான ஆசாரிய ஊழியத்தை தேவனுக்கென்று வைராகியம் பாராட்டின லேவி வம்சத்துக்கு தேவன் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதாங்க. யாக்கோபின் சுதந்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும். நான் உங்களோடு கூட பேசின அத்தனை காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.